நடுவர் அவர்களுக்கும் எதிரணியினருக்கும் எதிரணியருக்கும் இசைவேந்தர்களுக்கும் ரசிகர் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே ஏன்னா அக்கா பேசும்போது நல்லா பேசினாங்க, எனக்கு விட விடன்னு வருது. ஏமா பிபி கிபி இருக்கா? பிபி இருந்தா ஊதி காட்ட மாட்டானா? பாருப்பா அதுல அடிச்சு காட்டு. நான் என்ன கேக்குறேன், அக்கா வந்து பேசும்போது சொன்னாங்க காதல் திருமணம் அப்படிங்கிறது சந்தோஷம் கிடையாது, காதல் திருமணம் என்பது திருட்டு கல்யாணம். நாங்க என்ன ஓடி போற கல்யாணம்னா சொன்னோம். காதல் திருமணம்ங்கிறது ஆசையோட இரு இதயங்களை பரிமாறி பண்போட நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் தான் சொல்றேன். நான் ஓடி போயினாலாம் ஓட முடியுமா? அதனாலதான் இந்த 29 வருஷம் வெயிட்டிங்ல போயிட்டு கார்லயே நீ கவனமா தான் ஏறணும், சைடு கொடுத்து தான் ஏறணும். என்ன பண்றது? நடுவர் அவர்களே, எங்க மாமா வந்து பேசினாங்களே நடுவர் அவர்களே. கேரளா அதுவும் போனியா? நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னு சொன்னாங்கல்ல. சின்ன கேள்விமா, கேரளா அதுவும் போனியா? ஆமா, எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல கேட்டேன், பொட்டுக்கிட்டு ஆளு பாசிக்கிட்டு எல்லாம் பார்க்கல, மலையாள மந்திரவாதி மாதிரியே இருக்கு. அக்கா ஹேர் பின் வாங்க போனாங்கல்ல, ஆமா அங்க வாங்கி டீம் அந்த மாதிரி இருக்குமா? நான் என்ன கேக்குறேன், 29 வருஷம் நான் ஏன் கல்யாணம் பண்ண, நான் என்ன கேக்குறேன் தெரியுமா நடுவர் அவர்களே, என் காதல் ஏன் 29 வருஷம் வரைக்கும் ஜவ்வு மாதிரி இழுத்துச்சு? பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்ச காதல் அதனால இழுக்குது. இல்ல நடுவர் அவர்களே, நான் காதலிச்சாலும் என் பெத்தவங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் என் காதலையும் மாத்தல, என் காதலனையும் நான் மாத்தல. பாரா, ஒரே காதலா 29 வருஷமாவா? 29 வருஷமா இல்ல 4 வருஷமா தான். என்ன நான் பிறந்ததுல இருந்து அவ காதலிக்கிறேன். ஆமாமா, நானும் தான் 29. நடுவர் அவர்களே, என்ன நான் காதலிக்கிறவர் வந்து கார் ஓட்டுறார். இது கார் ஓட்டுறார். சரி, ஏன் நான் கார் ஓட்டுறவரை காதலிக்கிறேன்? ஏன் கார் ஓட்டுறவரை காதலிக்கிறேன்? ஏன்னா கார் ஓட்டுறவரால தான் வாழ்க்கையை நல்லா ஓட்ட முடியும். ஆமா. அப்ப பஸ் ஓட்டுறவர்லாம்? பஸ் ஓட்டுறவர் கண்டக்டர் கேட்டா தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? அதான பார்த்தேன். நடுவர் அவர்களே, கார் ஓட்டுறாரு என்கிட்ட வந்து காதல சொல்லும்போது, நீ பட்டிமன்ற பேச்சாளர்மா, நீ படிச்சிருக்க, உங்க வீட்ல கொஞ்சம் வசதியா இருக்காங்க. வண்டி ஓட்டிக்கிட்டே சொன்னாரா ஓட்டாம சொன்னாரா? அந்த ஃபர்ஸ்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு. இப்ப கீரை யார் போட்டது? கீரை நாங்க 2 பேரும் கையை வச்சு சேர்ந்து தான் போட்டோம். நீ சொன்னது கரெக்ட் தான்னா? எப்படி நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அம்மா நீ பட்டிமன்ற பேச்சாளர், உங்க வீட்டுல கொஞ்சம் வசதியா இருக்காங்க, உன் தம்பி நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு, டிரைவரா இருக்கிற என்ன உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு கேட்டாரு நடுவர் அவர்களே. நான் என்ன சொன்னேன், எத்தனை வருஷமானாலும் சரி என்னைய போய் விரும்புறிய நீ, உன்னைய தாண்டா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அழகா என் காதல சொன்ன நடுவர் அவர்களே. சோகம் எல்லாம் தேடி போகும் செய்தி சொல்லட்டுமா, நல்ல செய்தி சொல்லட்டுமா, பாடாத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே, பாட்டு அதை நான் பாட கேட்டு பாராட்டினாலும் வரும், அடி கண்ணம்மா பாராட்டினாலும் வரும். இந்த பாட்டும் காதல் எவ்வளவு அழகா மலர்ந்து பாட்டு பள்ளி வருது. இந்த பாட்டு தான் 2வது படம் இருக்கு. இந்த காதல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த காதல்ல எங்களுக்கு என்ன, நீ அம்மா தானே, கிளிக்கு உனக்கு என்னமா பிரச்சனை? என்ன? ஆனா உன் வீட்டுக்காரருமா கிளி கொத்தி பேசும், நான் கத்தி பேசுவேன். ஆமா, ஆனா உன் வீட்டுக்காரருமா ஒரு வெயிட்டான இடத்துல தான் பொண்ணு பார்க்கணும்னு பாத்துருக்காரு. இங்க பாருங்க நடுவர் அவர்களே, கடவுளோட டிசைன் என்ன தெரியுமா? உயரமா இருக்கிறவனுக்கு குள்ளமான பொண்ணும், குண்டா இருக்கிறவனுக்கு ஒல்லியான பையனும் வச்சிருந்தா கடவுளோட டிசைனே. உங்களுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாதானே உங்களுக்கு அதெல்லாம் புரியும். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என்ன நானே எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பின்ன எப்படி சொல்லணும்? ஆமா, சொல்லி விட்டு போங்க. 10+8 இல்லையாக்கா? 10+9 எத்தனை பேர் காதலிச்சீங்க? எண்ணிக்கை விட்டுட்டேன்னு சொன்னேன். விடுமா. சரி விட்டுட்டீங்க, காதல முடிவு பண்ணக்கூடாது. சரி நடுவர்களே, அதெல்லாம் ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். இவங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல என்னங்க பெருசா நடக்கும்? எங்க மாமா வந்து சொன்னார் பாத்தீங்களா, வடக்க வாழதோப்பு
தெக்க தென்னந்தோப்பு என் அப்ப நல்ல ராசனட இத்தனையும் தேடி தேடி ஆசைப்பட்டு வந்து பொண்ணு வேணும்னு நினைச்சு வந்தா அது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருக்க. இவங்க வசதியை தேடி தானங்க வந்தாங்க, மனசை தேடி வந்தாங்களா, பாசத்தை தேடி வந்தாங்களா, நம்ம அம்மாவுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒருத்தி வேணும்னு நினைச்சு வந்தாங்களா? வரல. இவங்க தேடி வந்ததுல என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இவங்க வீட்டுக்கு விசில் அடிக்கிற மாதிரி ஒரு குக்கர் அப்பப்ப சமைச்சு கொட்டணும், வாஷிங் மிஷினை துணி துவைச்சு போடுற மாதிரி ஒரு பொண்ணு வேணும், சமைக்க குக்கரும் துணி துவைக்க வாஷிங் மிஷினும் வீடு துடைக்கிற ஒரு மாப்பாவும் நர்ஸா மாதிரி அப்பப்ப மாத்திரை எடுத்து கொடுக்கிற ஒரு நர்ஸ் மாதிரியும் அவங்க வீட்டை பராமரிக்கிறதுக்கு அவங்க வீட்டுல யாருமே இல்லைனாலும் எல்லாரும் வேலைக்கு போன பிறகு வீட்டிலேயே அடிமையா கிடக்குற ஒரு செக்யூரிட்டி மாதிரியான ஒரு பொண்ணு நீங்களா தேடுனீங்க. நல்லா நல்லா கரெக்ட்மா, நீ கரெக்டா சொல்றமா. ஆனா ஒரு விஷயமா, என்ன உங்க வீட்டுல நீங்க அதெல்லாம் செஞ்சது இல்ல? செய்ய மாட்டோமே. எங்க வீட்ல சும்மாவே தின்னு தான் அப்படி ஆயிடுறது. ஏன் எங்க என்ன லட்டு லட்டு இப்படிதானாங்க நீங்க பொண்ணெல்லாம் தேடுறீங்க? ஆனா என்னுடைய காதல் இருக்கு நடுவர் அவர்களே. என்னுடைய காதல் ஒரு கண்ணாடி காதல். நீங்க காதலுக்கு என்னென்ன சின்னம் இருக்கு சொல்லுங்க பாக்கும். காதலுக்கு தாஜ்மஹால் இருக்கு, ஹார்ட், தாஜ்மஹால், ரோசா பூ, எவ்வளவோ இருக்குல்ல. ஆனா ஏன் காதல் கண்ணாடி காதல். ஒரு ஊர்ல வாழைப்பூ வச்சாங்க, கேள்விப்பட்டிருக்கியா நீ? வாழைப்பூவா? ஆமா. அதை எடுத்து என்ன பண்ணணும்? என்னம்மா வாழைப்பூ எல்லாம் காதலுடைய பொரியல் செஞ்சு சாப்பிட்டா மலசிக்கல் சரியா போகும், அத சொல்ல வரீங்களா? நல்ல வைத்தியர். நடுவர் அவர்களே, ஏன் காதல் கண்ணாடினா சாதாரண கண்ணாடி கிடையாது, கார் கண்ணாடி காதல். நான் என்ன சொன்னேன்? நான் ஏன் வாழைப்பூன்னு சொன்னேன் தெரியுமா? ஏன் சொன்னீங்க? கண்ணதாசன் ஒரு பாட்டுல கொடுத்துப்பாரு, கேட்டிருக்கியா நீ? வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ, ஆடைக்கு சுகமாக வருகின்றதோ, வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ, ஆடைக்கு சுகமாக வருகின்றதோ, தேகங்கள் இல்லாத வானில்லையே, நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே, தேகங்கள் இல்லாத வானில்லையே, நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே, உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக அது வாராண்டி வாராண்டி இல்லேந்தி பொறுத்த என் மீது ஈதானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னாரம்மா. எக்ஸாக்ட்டா நடந்தது அதே. வாழைப்பூதான் கண்ணாடி அம்பை எய்தான்னு சொல்ல வந்த. என்ன கண்ணாடி, கார் கண்ணாடி. அம்பு முறிஞ்சிருக்குமே. நடுவர் அவர்களே, என்ன நான் காதலிக்கிறவர் யாரு? யாரு? கார் ஓட்டுறவர், டிரைவர். கார் ஓட்டுறவர், கார் ஓட்டி. டிரைவர்னா எல்லாம் தான் கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, அப்படி சொல்ல கூடாது. கார் ஓட்டி. கார் ஓட்டி. அப்படி கார் ஓட்டும் போது என்னோட காதல் எங்க மலர்ந்ததுன்னு இப்ப சொல்றேன். எங்க மலர்ந்துச்சு? நடுவர் அவர்களே, கார் ஓட்டும் போது பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் போகும்போது எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட்லயே நாங்க ஆள் உட்கார்ந்து போவோம். ஆமா. ஆள் உட்கார்ந்து போகும்போது கார் ஓட்டுறவர் தூங்குவாரா? கார் ஓட்டுறவர் தூங்குனாருன்னா அப்புறம் எல்லாம் மொத்தமா தூக்கம் தான். அதனால அவரு தூங்காம இருப்பாரு, அவரு தூங்காம இருக்காருன்னு நான் தூங்காம இருப்பேன். இப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும். எப்படி பேசிக்கிறது? ஏன்டா கேட்டா பேசினா எல்லாரும் ஒட்டு கேட்டுருவாங்க. அவங்க எல்லாம் ஒட்டு கேக்குறவங்க. அவங்க எங்க மாமாக்கு தெரியாத கதையா? அவங்க எல்லாம் அவருக்கு தான் எல்லாத்தையும் பார்த்தால் தானே. அவங்க எல்லாம் ஒட்டு கேட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு கார் கண்ணாடியில அவரு கண்ண பாக்க, அவரு கண்ண நான் பாக்க, ஏன் கண்ண அவர் பாக்க. இப்ப எங்க காதலோட சின்னம் என்னது? கண்ணாடி. கண்ணாடி. அங்கதாங்க காதல் வந்தது. ஆமா, அந்த கண்ணாடி ரசம் போயிருச்சா இல்லையா? மெதுவா தந்தி அடிச்சானே என் மச்சானே, எதைய சொல்ல தொடச்சானே கை வச்சானே, மெதுவா தந்தி அடிச்சானே என் மச்சானே, எதைய சொல்ல தொடச்சானே கை வச்சானே. அடியே கொஞ்சம் நான் தான் தெரிஞ்சா அத சொல்லு. நான் தேடும் சொர்க்கம் இங்க மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே, எதைய தொள்ள தொடிச்சானே. கொஞ்சம் ஆசையில்
அருமைமா. ஏமா எப்படி இருக்கு என் காதல்? அந்த வண்டி சைலன்சர்ல போக வரலன்னா வண்டியை மாத்திட்டா, வண்டியை தான் மாத்தி அதோட விட்டுரு. வாழ்க்கையில நம்ம மாறாம இருக்கணும்னா ஆமா. என்ன லட்டு நடுவர் அவர்களே, நீங்க சொல்றீங்களங்க லைசென்ஸ் 10 வருஷம் தான். நிச்சயிக்கப்பட்ட அக்கா வந்து பேசும்போது அழகா சொன்னாங்க. அன்னலட்சுமி அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு அவ என்ன ஆசைப்படுறான்னு கேட்டு செய்யறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன கேக்குறேன், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல உங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டு இருப்பாங்களே தவிர, நீங்க ஆசைப்பட்டு பொருளை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே தவிர, அந்த பொண்ணோட மனசுல நீங்க ஆசையோட இருக்கீங்களாங்கிறதாங்க இங்க முக்கியமான கேள்வி. அருமைமா. விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா காதல், விரும்பாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயம். எங்க அப்பா பைக் வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா பீரா வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. மாப்பிள்ளை எங்க அப்பா தான் பார்த்தாரு. மாப்பிள்ளை எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் சொல்லி மாப்பிள்ளைய கொடுமைப்படுத்துறது நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நடுவர் அவர்களே, நாளா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை எனக்கு பொண்ணு மட்டும் கொடுத்தா போதுன்னு ஒத்த கால்ல நினையா வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிக்கிறாருங்க. பார்த்து நிக்க சொல்லு, நீ சாஞ்சிராத மேல. ஏங்க நடுவர்களே, நான் இங்க பாருங்க, நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல நிச்சயமா வரதட்சணை அப்படிங்கறதே ஒண்ணு இருக்காது, ஜாதி மதம் அப்படிங்கறதே ஒண்ணு இருக்காது, கிலோனாக்கா சொன்ன மாதிரி அழகுங்கிறதே ஒண்ணு இருக்கவே இருக்காதுங்க. காதல்ங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? கண்ணு பாக்கும், வாய் பேசாது, ஊர் முழுக்க பாக்கும். ஊரு பார்த்தா என்ன அதானே, அவங்களுக்கு காதல் வரலையா, அவங்க கல்யாணம் பண்ணலையா, அவங்க என்ன மொட்டை பையலாவே திரிகிறாங்க. யாரா சில பேருக்கு கிடைக்குங்க. சில அக்கா சொன்னது மாதிரி உண்மையா சொல்றேன். காதல் நிச்சயிக்கப்பட்ட திருமணம், காதல் திருமணத்துக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? நிச்சயிக்கப்பட்ட திருமணம்ங்கிறது டீல ஈ விழுந்தா மாதிரி, புடிக்கல ஈ விழுந்துட்டுனா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அதுவே காதல் திருமணம் அப்படிங்கிறது தேன்ல ஈ விழுந்தா மாதிரி, தேன்ல ஈ விழுந்துட்டேன்னு அந்த ஈயத்தான் தூக்கி போட முடியுமே தவிர தேனை தூக்கி போட முடியாது. அதுதான் எங்க காதல் திருமணம். காதல்ங்கிறது தேன் மாதிரி. என்ன பெரிய சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா என்ன நடுவர் அவர்களே? சண்டை எப்படி சமாதானமா ஆகும் தெரியுமா காதல் திருமணத்துல? எப்படி தெரியுங்களா? ஒரு மெசேஜ் தான், ஐம் சாரி, ஒரு எமோஜி, முடிஞ்சிருச்சு மேட்ரு. அப்படியே நமக்குள்ள சண்டை நடந்தாலும் தனியா ஒரு நாள் பார்த்து நாளை அடி வாங்கினா கூட அப்பா அம்மாவுக்கு தெரிய போறது கிடையாது. அத வேணா சொல்லு, ஏன்னா தனியா தானே இருக்கு, எவ்வளவு குத்து யார் வாங்கினாலும் தெரியாது. நடுவர் அவர்களே, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை, நான் ஆசைப்பட்டு உன்னை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா வாழ்க்கையில வர கஷ்ட நஷ்டத்தையும் நானே சமாதானப்படுத்திடுவேன். மூணாவது மனுஷன் உள்ள நடந்தாலும் நம்ம பிரிச்சு விட்டு அனுப்பிடுவாங்கிறது தான் முக்கியமான விஷயம். எப்படிப்பட்டது தெரியுமாமா? எப்படிப்பட்டது? மேகங்க இருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடி இது காத்துல பிசிறு அடிக்குது. மேகங்க இருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடி காத்து காத்து மழை காத்து காத்து மழை காத்து. காதல்னா அப்படிதான். நல்லா இன்னொரு தடவை தட்டுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா காதலு? பாட்டு காதல பிடிக்காதால யாரும். நடுவர்களே, இந்த பக்கம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம், இந்த பக்கம் காதல் திருமணம். நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னா என்ன பண்ணுவாங்க? அப்ப பொண்ணு பார்க்க போகணும்னா இல்ல பச்சை சொச்சு திங்கன்னு ஆசைப்பட்டாலே போதும், ஒரு பையனை கூட்டிக்கிட்டு இருக்கிற கிழக்கட்டையெல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்து காஃபி டீ பச்சி சொச்சு எல்லாம் தின்னுபிட்டு போய் தின்ற வரைக்கும் நல்லா திம்பாங்க. மூக்கு மட்டும் தின்னுபிட்டு போயிட்டு சொல்றேன். என்னது போயிட்டு சொல்றேன்? அப்ப அந்த மனநிலையில நிக்கிற பொண்ணு என்ன நினைப்பா? நீங்க போயிட்டு சொல்றேன்னு அவன் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஊருக்குள்ள எங்க ஊர்ல 2 பேர் இருக்காங்க. எந்த ஊர்ல யாரு பொண்ணு பார்க்க வந்தாலும் அவங்க நம்பர் வாங்கிடுவாங்க. சரி, ஆமா, வாங்கிட்டு சொல்றது, இது நம்ம ஊர்ல பொண்ணு பாத்துட்டு போயிருக்கீங்க. ஆமா, பாத்துட்டு போயிருக்காங்க. குடும்பம் எப்படி அவங்க உடனே விசாரிக்கிறது. நல்ல குடும்பம் தான். சரி, நல்ல குடும்பம் தான். என்ன சொல்ல வர்றீங்க? நல்ல குடும்பம் தான் இல்லங்க, என்ன சொல், நல்ல குடும்பம் தான். ஏங்க என்ன சொல், பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சா பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். அதோட சரி. இவங்க என்ன நல்ல குடும்பம் நடுவர் அவர்களே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பெத்தவங்களுக்கு மன உளைச்சல்,
பொண்ணுக்கு நமக்கு கல்யாணம் என்ன ஆகலையே, வர மாப்பிள்ளையெல்லாம் இப்படி சொல்லிட்டு போறாங்களேன்ற மன கஷ்டம். இதுல எக்கச்சக்க செலவு வேற, கடனை வாங்கி இவங்களுக்கு பச்சி சுச்சி டீ எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் தான் உங்க அங்க என்னைக்குமே நிலைச்சு நிக்கிறது என்ன தெரியுமா? கஷ்டம், பணம், மன உளைச்சல். இந்த உறவுகளை 4-5 பேர் பஞ்சாயத்து பண்ண வர்றது மட்டும்தான் அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடுவர்களே. ஆனா காதல் திருமணத்துல அப்படி கிடையாது. மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணலாம். அப்பா அம்மா யாரும் மாப்பிள்ளை தேடி அலைய வேண்டியது இல்ல, மன உளைச்சலுக்கு அவதிப்பட வேண்டியது இல்ல நடுவர் அவர்களே. வரதட்சணைங்கிறது இருக்க போறதே இல்ல. இப்படி சிம்பிளா பார்த்து கல்யாணம் பண்ண. அக்கா கூட அழகா பேசினாங்க, நரிக்குறவர்களை பத்தி அழகா பேசினாங்க நடுவர் அவர்களே. அதுல வந்த வரி என்ன தெரியுமா? கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதல் வலை வீசிக்கிட்டோம், சிக்கனமா கல்யாணம் முடிச்சிட்டோம். அதை சீர்திருத்த முறையில நடத்திக்கிட்டோம்னா, சீர்திருத்த கல்யாணம் எங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல எப்படிங்க நடக்கும்? காதல் திருமணத்துல தான் நடுவர்களே நடக்கும். அதானே அக்கா. என்ன சிந்து, என்ன சிந்து, நீ சாதாரண ஆளா சிந்து? நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல தான் நடுவர்களே நடக்கும். இல்ல இங்க பாருங்க, காதலிக்கிறதுலயே பக்கம் பக்கம்னு காதலிக்கிறது வேணா உங்க காமத்துக்கான வர காதலா இருக்கணும். ஆனா தூரத்துல இருக்கிறவுடைய காதல் எவ்வளவு அழகான காதல் தெரியுமா நடுவர்களே? நானா மாப்பிள்ளை தானே அது தெரியும். ஆமா, நான் இங்க இருக்கிற என் பட்டாம்பூச்சி புதுக்கோட்டையில பறக்குது 4 வருஷமா. அது பறக்கிறது பரவாயில்ல, அப்படி பறந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்து விடு. இங்க பாருங்க, நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னா பொண்ணை பாக்குறதுக்காக மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை குடும்பமும் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா காதல் திருமணத்துல நான் எங்க அம்மா வரைச்சிட்டு மாப்பிள்ளைய பார்க்க போனேன். என் மாமாவுக்கு கூட தெரியும். நீ ஆளு கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான், செஞ்சிருப்பேன். போனா இல்லையா மாமா? சாட்சிக்கு இருக்காங்க பாருங்க. அப்படி போகும்போது போயிட்டு வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்கானே எங்க அம்மாட்ட கேட்டேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. திரும்பி வரும்போது எங்களை பஸ் ஏத்தி விட்டாரு. பஸ் ஏத்தி விட போகும்போது அதே மாதிரி என்ன சொன்னாரு? கிலோனாக்காக சொன்ன மாதிரி 4 முழம் மல்லிகைப்பூ வாங்கி அவரு பந்தா கொடுத்தாரு. எனக்கு இருக்கிறது எவ்வளவு முடி? முடி ஓகே, ஆளு சைஸுக்கு பத்தாது. முடிக்கு தான் பூ, ஆளுக்கா பூ? ஆளுக்கு பூனா அது வேற. முடிக்கு பூ வாங்கி கொடுத்தாரு நடுவர் அவர்களே. இன்னைக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வரோம், ஒருத்தவங்க பூ வாங்கி கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கு போனோடனே சாமி படத்துக்கு போடுவோம், அப்பா பக்கத்துல இருக்க அக்கா தங்கச்சி கொடுப்போம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுப்போம், அம்மாவை வச்சுக்க சொல்லி கொடுப்போம். ஆனா நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? 4 பந்து பூவையும் ஃப்ரிட்ஜில 4 மாசமா 2 பூவா எடுத்து தலையில ஆசையோட வச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? மல்லிகைப்பூ அது தானகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பூ. சமச்சாங்கி தந்த மல்லிகைப்பூ அது தானகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பூ. ஆசை மனசு தோண்டி அது மாமன் மனசு தோண்டோ அடி பேச்சியம்மா மாரியம்மா சேர்ந்து மேடி ஏ மாமனுக்கு தூது விட்டு பார்த்துக்கு மேடி. அடி ஆசை வச்சா வாங்கி தந்த மல்லிகைப்பூ தானகத்தா தந்ததம்மா புல்லரிப்பூ. எவ்வளவு அழகான காதல் நடுவர் அவர்களே. எங்களுடைய காதல் 6 வருஷமா வச்சுக்கிட்டு தெரியப்படாது. புடிங்கி 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 யாருக்கு கொடுக்கிறதுக்கு மனசு வரல. அதுதான் டிஸ்டன்ஸ் லவ். அது என்ன லட்டா?
அதுதான் டிஸ்டன்ஸ் லவ். தெரிஞ்சுக்கங்க நடுவர்களே. அக்கா சொல்ல மாதிரி பார்க்குக்கு போனேன், பீச்சுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன், தியேட்டர் போனேன்னு சொல்லிட்டு இருந்தா அழுத்து போன காதலா இருக்கும். அது 4 நாள்லயே 4 மாசத்துலயே முடிஞ்சு போயிருக்கும். என் காதல்ல ஒண்ணுமே நடக்கல, அதான் 4 வருஷமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப ஏதாவது ஒண்ணு நடந்தா தானே ஏதாவது ஒண்ணு நடக்கும். நடுவர்களே, நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை விட அவர் காதலித்து அவர் என்ன ஸ்கிரிப்ட் எழுதல போல இருக்கு ஆளு. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை விட காதலித்து மனதிற்கு பிடித்து பெற்றவர்களோட ஆசையுடன் நடத்தப்படக்கூடிய கல்யாணம் வாழ்க்கை முழுக்க நீடிக்கும்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? நான் வாழ்க்கையில தோத்து போனாலும் நான் ஏதாவது கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வந்தா நீ பார்த்து வச்சதானே, நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவே காதலித்த திருமணம்னா நான் ஏற்படுத்திக்கிட்ட கல்யாணம் வாழ்க்கையில எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும்ன்ற உத்வேகத்தை கொடுக்கறதே காதல் திருமணம் தான். நடுவர்களே, என்னங்க பெருசா பேசுறீங்க? கனவோடு சில நாள் நனவோடும் சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள். கனவோடு சில நாள் நனவோடும் சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள். மழை வேஞ்சா விதவிதச்சு நாட்டு நட்டு கதிரெடுத்து பொருளிக்க பொன்னமாவே பொழுதிருக்கு வருவார் அன்னைக்கு ஒண்ணு தேடு. 6 மாசம் 1 வருஷம் அவரம் பூமேனி வாடுது அன்னைக்கு ஒண்ணு தேடு அப்படின்னு சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை விட மனசார வாழ்ற கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காதலி திருமணம் பண்றதுதாங்க நல்லதுன்ற நல்லதொரு தீர்ப்பை தான் நீங்க வழங்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் நானும் புதுக்கோட்டை பக்கம் தான் வரப்போறேன், நீங்க புதுக்கோட்டை ஆள் தான், அதனால எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கு வாய்மொழிக்கிட்டு மிக்க நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லா ஒரு தடவை கை தட்டலாம். நீ புதுக்கோட்டை ஆள்னா நான் புதுக்கோட்டைக்கு சப்போர்ட் பண்ணணுமா? நான் ஒன்றும் புதுக்கோட்டைக்கு சொந்தமான ஆள், எங்கே எல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ எல்லாருக்கும் சொந்தமான ஆள் நம்ம, அவ்வளவுதான். எவ்வளோ போட்டால் என்ன பண்ண சொல்கிற அப்புறம்? உண்மையா தானே? ஆமாம், யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வர அடுத்த வரியை போட்டுருப்பான் பாரு, அதான் முக்கியமானது. நல்லா இன்னொரு தடவை சிந்துக்கு கை தட்டலாம். காதல் திருமணம் அதில் ஒரு பெரிய கிக் இருக்குங்க, ஒரு கிளுகிளுப்பு இருக்கும் எங்கள் ஊரில். ஆமாம், எல்லாம் என்ன பண்ணி தொலைக்கிறது தலைப்பு இது மாதிரி. அப்போ தானே அவங்க உண்மையில்லை நீ சொன்னியல்ல இது சம்மந்தம் இல்லாதது எல்லாம். சரி, நாளைக்கு இது இன்னும் மீறிச்சு தெரிஞ்சுக்க, இன்னொரு தலைப்பு போட்டால் முழுசாக தெரிஞ்சிடும். அதாவது அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் எவ்வளோ சிரமம் இருக்குது தெரியுமா? எங்கள் ஊரில் ஒருத்தர், நான் ஒரு என்ன வீடியோ தான் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிக்கிட்டு உண்மையை தானே சொல்கிறோம். செட்டியார்னா மனுஷன் கருன்னு அப்படி இருப்பார். நனைஞ்ச பனைமரம் மாதிரியே இருப்பார் மனுஷன். அப்படி மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம்னு அங்கேருந்து பட்டுக்கோட்டையில் பொண்ணு. அப்போ நான் சொல்கிறது 60 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஆமாம், நீ எதையாவது கிளப்பி விட்டு போ. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்போல்லாம் கூட்டு வண்டி கல்யாணம் பண்ணி, அப்போல்லாம் பொண்ணு வந்து மாப்பிள்ளையை நிமிந்து பார்க்க மாட்டாங்கல்ல, அதனால் பொண்ணு மாப்பிள்ளையை நிமிந்து பார்க்கலை. இவர் பொண்ணை நல்லா நிமிந்து பார்த்த உடனே இவருக்கு வானத்தில் பறக்கிறாரு. ஏன்? அது எலுமிச்சம்பழம் கலரில் இருக்குது. ஒன்னே மாதிரி தான் எலுமிச்சம்பழம், அது வந்து தீஞ்சு பண்ண மாதிரி. ஆமாம், பாட்டா கூட்டு வண்டியில் 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஆச்சி செட்டியாரை பார்க்கல. ஊருக்கு போகும்போது 40 கிலோமீட்டர் போகணும் நடந்தது மாட்டு வண்டியில் போகும்போது ஆச்சி சொல்லுது, செட்டியார் சொல்கிறாரு, கொஞ்சம் நிமிந்து பாரேன். இவர் அது வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நிமிந்து பாரேன் அப்படின்றாரு. அது வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நிமிந்து பாரேன் அப்படின்னாரு. ஆச்சி நிமிந்துச்சு பாருங்க, வண்டியை விட்டு குதிச்சு ஓடி ஆச்சி யாரையோ அப்புறம் ஒரு வழியா செட்டியார் பின்னாடி ஓட, ஆச்சி பின்னாடி ஓட, செட்டியார் ஓட, ஆச்சி ஓட. செட்டியார் முன்னாடி போய் ஆச்சியை மறிச்சிட்டாரு. மறிச்சு, நல்லா இருப்பேன், நான் தான் உனக்கு தாலி கட்டினேன், என் ஆளை பார்க்காத, நிறத்தை பார்க்காத, மனசை பாரு அப்படின்னாரு. ஆச்சி தேத்திக்கிருச்சு. என்ன பண்ணி தொலைக்கிறது? தேத்தி அந்த மனுஷனோட தான் கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்துனுச்சு. வேற வழியும் இல்லை. ஆனால் விருப்பம் இல்லாமல் குடும்பம் நடத்தினா கூட நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் வேற வழி இல்லாமல் குடும்பம் நடத்துகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க?
ஆனா ஒரு அழகான பாட்டு கொடுத்திருப்பார் வாலி. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பார், இந்த புலவனும் அவளை பாட்டி வைப்பார். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே வீட்டில் தூங்கும் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. இவ்வளவு சிரமம் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் இருக்கு. நான் சொல்ல அவங்க சொல்லியிருக்காங்க, பதில் சொல்ல இல்லை இல்லை. நிச்சயிக்கப்பட்ட திருமணமே நிம்மதி என்று பேச வாமா வேம்பு.